திருத்தொலைவில்லி மங்கலம் ஸ்ரீ அரவிந்த லோச்சன திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், யாகங்கள் செய்யும் போது முனிவர்கள் அஸ்வினி குமாரர்களை மருத்துவர்களாக கருதினர். அவர்கள் சந்திரனை கொடுக்கவில்லை. அதனால் அவர்கள் கடந்த காலத்தில் வருத்தப்பட்டனர். அவர்கள் இருவரும் சத்திய உலகில் இருந்த உலகத் தலைவனான பிரம்மதேவரை அடைந்தனர். சம்பிரதாயப்படி குனிந்து அறிவிப்பு செய்தார்கள். அஸ்வினி தேவர்கள் கூறினார்கள், மகாதேவரே, தாமரையின் மீது அமர்ந்துள்ள இறைவனே, தமக்கு வணக்கம் செலுத்துகிறோம். நான்முகனே, எங்கள் பிரார்த்தனைகளை கேட்டு எங்களுக்கு இறங்குவீராக. பிராமணரே, 8 பசுக்களும் 11 ருத்ரர்களும் உள்ளனர். அதேபோல் 12 அதிதி மற்றும் 2 அஸ்வினி குமாரர்கள். இவ்வாறு இறைவன் வேதங்கள் 33 தேவர்களையும் வரையறுக்கின்றன. நிச்சயமாக நாம் அனைவரும் தியாகத்தில் சம பங்குதாரர்களாக இருப்போம். எனினும் முனிவர்கள் யாகத்தில் நம்மை வைத்தியர்களாகவே கருதினர். அவர்கள் சந்திரனை வணங்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் பரிதாபமாக இருக்கிறோம். தயவு செய்து எங்கள் இருவருக்கும் சந்திரனை ஏற்பாடு செய்யுங்கள். ஆனால் கடவுள்கள் இடையே பாகுபாடு பார்ப்பது சந்தேகத்திற்கு இடமின்றி பாவமானது. பிரம்மதேவர் கூறினார், எல்லா தெய்வங்களிலும் நீங்கள் உண்மையில் தெய்வங்கள் ஆயினும் நீங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி மருத்துவர்களில் மிக மேலானவர். உங்கள் இருவருக்கும் சந்திரனை உருவாக்க எனக்கு உரிமை இல்லை. அவர் வேதங்களுக்கும் வேத யாகங்களுக்கும் ஒரே இறைவன் ஆவார். பரமபுருஷ பகவான் தாமிரபரணி நதிக்கரையில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். கேதார வயலின் நடுவில் பயிர்களின் வட்டத்தில் புல்வெளியில். அங்கு சென்று லக்ஷ்மி தேவியை பக்தியுடன் வணங்க வேண்டும். யாகங்களின் அதிபதியும் யாகங்களால் வழிபடப்படுபவரும் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஸ்ரீ சத்குரு கூறினார், 2 அஸ்வினி குமாரர்களுக்கு இவ்வாறு உரைக்கப்பட்ட போது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து பூமிக்கு திரும்பினர். தாமிரபரணி நதிக்கரையில் தனித்தனியாக கடவுளை வழிபட்டனர். அவர் மிகுந்த பக்தியுடன் அஸ்வினி தீர்த்த நதிக்கரையில் ஒரு புனித ஸ்தலத்தை கட்டினார். யாகங்களின் அதிபதியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 2 சிலைகளை நிறுவினார். பரமபுருஷ பகவானான ஜனார்த்தன பகவானை மிகுந்த பக்தியுடன் வழிபட்டனர். இது தாமரை கண்களை உடைய பரமபுருஷ பகவான், தேவதைகளின் இறைவன். அஸ்வினி குமாரர் இருவரையும் ஆறுதல் படுத்தி இரக்கத்துடன் இனிமையாக பேசினார். இறைவன் கூறினார், தேவர்களின் சிறந்தவரே, எனக்கு தங்களின் உண்மையுள்ள சேவையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யாகத்தில் சந்திரனை குடிப்பதற்கு நான் சந்தேகமில்லாமல் ஏற்பாடு செய்வேன். ஷல்யாதி என்ற அரசன் ஒருவன் இருந்தால் அவனுக்கு ஒரு அழகான மகள் இருந்தாள். அவள் தோழிகளுடன் சேர்ந்து செவன துறவிகளின் வட்டத்தில் மகிழ்ந்தாள். அறியாமல் எறும்புக்குள் முள்ளுடன் நின்றிருந்தாள். முனிவரின் கண்களின் பிரகாசத்தை கண்டு அவள் வியந்தாள். மயங்கிய குழந்தை அவளை தாக்கியது. முனிவர் திடீரென்று கோபமடைந்தார். அவள் உடனே பயந்து வெளியே வந்து அவரை வணங்கினாள். மகா முனிவர் அந்த மகளையே அரசனிடம் கேட்டார். சாபத்திற்கு அஞ்சிய அரசன் அவனுக்கு அழகான ஒரு மகளை கொடுத்தார். எப்போதும் கோபமாகவும் வயதானவராகவும் இருக்கும் தன் கணவருக்கு உண்மையாக சேவை செய்கிறாள் அந்த பெண். அவளுடைய கற்பு மற்றும் நீங்கள் இருவரும் இங்கு மகிழ்ச்சி அடைகிறீர்கள். அவருக்கு இளமையையும் அழகையும் புதுமையாக கொடுத்தது. ஒரு அழகான பெண்ணின் கணவனுக்கு நிலவு அருந்துவது நிச்சயம். முனிவர்களில் முதன்மையானவரான தேரஷ்யவனே, நிச்சயமாக என் கட்டளையால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இளமையை கண்டு திருப்தி அடைந்து தன்னையே சந்திரனை குடிக்க வைப்பார். ஸ்ரீ சத்குரு கூறினார், உண்மையற்ற இருவரையும் இறைவன் செவன முனிவரிடம் அனுப்பினார். அவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் சென்று அவருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டனர். செவனரும் அவர்கள் இருக்கும் தனது சொந்த பலியில் சந்திரனை கொடுத்தார். சசியின் தேவர்களின் அரசன் வஜ்ரபாகு அவனை தடுத்து நிறுத்தினான்.
துறவி தனது சொந்த சக்தியால் அவரது கையை பிடித்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணு சைவனின் கட்டளைப்படி சந்திரனை அஸ்வினி குமாரர்களுக்கு கொடுத்தார். யாகம் முடிந்ததும் சகோதரர்கள் இருவரும் தங்கள் சொந்த வடிவங்களை கொடுத்தனர். 2 அஸ்வினி குமாரர்களும் சுகன்யா முனிவரால் கோரப்பட்டனர். 2 அஸ்வினி குமாரர்களும் அழகான மகளின் பக்தியைக் கண்டு மகிழ்ந்தனர். சந்திரனின் பானத்தை பெற்றுக்கொண்டு சொர்க்கத்திற்கு திரும்பினர். மன்னன் ஷரியாதி ஒரு மனிதனாக ஒரு மருமகனின் இளமையை மீண்டும் பெற்றான். இதை பார்த்த அவர் ஆச்சரியமடைந்து எப்படி இது சாத்தியம் என்று கேட்டார். சுகன்யா ஷவணரின் மகத்துவத்தை விவரித்தார். சன்மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அரசனும் திருப்தி அடைந்தான். அங்கு ஸ்ரீஹரி எப்போதும் அஸ்வினி குமாரர்களால் வணங்கப்படுவதை காணலாம். பரமபுருஷ பகவான் தாமிரபரணியின் புனித கரையில் 2 வடிவங்களில் தோன்றினார். தாமரை கண்களை உடைய தேவர்களின் திருவுருளை காண்பவர். அவர் எல்லா நோய்களிலிருந்தும் விடுபட்டு ஷவணரைப் போல இளமையாகிறார். திருத்தொலைவில்லி மங்கலம் அரவிந்த லோச்சன திருத்தல மாஹாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.